ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே மிக மிக பயனுள்ள வகையில் ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். இதை இந்த குளிர்காலத்துலலாம் அடிக்கடி காஃபி டீக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தா நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். ஃப்ளாஸ்க்கை ரொம்ப நாள் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதிரி வாசனை வரும். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லேயுமே ஏலக்காய் இருக்கும். நம்ம ஒரு 2 ஏலக்காயை எடுத்து தோலை லேசாக அமுக்கி விட்டுட்டு நல்லா வாசனை வரும் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம ஃப்ளாஸ்கில் போட்டுடலாம். ஃப்ளாஸ்க் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை மாதிரி போட்டு மூடி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஏலக்காயை உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் எடுக்கும் பொழுது அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தால் கூட அதை கூட நம்ம போட்டுக்கலாம். அதுலேயும் நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம டீலெல்லாம் ஏலக்காய் போட்டு குடிக்கிறோம். அதனால் ஃப்ளாஸ்கில் போட்டு வைக்கும் பொழுது ஃப்ளாஸ்க்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க. எந்தவித கெடுதலும் இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி கேரட் வாங்குவோம். கேரட் வாங்கும் பொழுது சில டைம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அந்த தண்டு பகுதியில் இருந்த மேலே இருக்கிற பகுதியிலேருந்து இலைகள் மாதிரி முளைச்சி வந்துடும், ஒரு மாதிரி அழுகி போயிடும். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பகுதியிலிருந்து தான் இலைகள் வளர்ந்து வரும். அதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் உரித்தோம்னா அந்த தோலை சும்மா தூக்கி போட்டுருவோம். இப்போ பெரிய வெங்காயத்துலலாம் நம்ம உரித்து எடுக்கும் பொழுது அந்த தோல் நல்லா ட்ரையாக இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அதில் இந்த கேரட்டை நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் டப்பாக்கு ஏற்ற மாதிரி கேரட்டை 2 துண்டாவோ 3ஆவோ வெட்டிக்கோங்க. கழுவெல்லாம் வேண்டாம். இப்படியே நம்ம வெங்காயத்தோல் மேலே இது இப்படியே போட்டு வச்சு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது இன்னொரு மெத்தடும் இருக்குங்க. இது நம்ம இப்போ அப்படியே வச்சிடுறோம். வேண்டியப்போ எடுத்து கழுவி கட் பண்ணுவோம். சில டைம் என்ன பண்ணிவிடுவோன்னா, அவசரத்துக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இதோட தோலெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வைப்போம். அந்த மாதிரி டைமில் இதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்து கழுவிட்டு இதை நல்லா தண்ணியெல்லாம் போகிற மாதிரி ஒரு பேப்பர் டவலில் இதெல்லாம் வச்சு தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடணும். எடுத்து விட்டுட்டு ஒரு டப்பாவில் ஒரு பேப்பர் டவல் இல்லைன்னா ஒரு நல்ல காட்டன் துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கேரட்ஸை வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு போட்டு வைங்க. இந்த டிப்பும் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வெங்காயத்தூளில் வைக்கிற மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் சேஃப்டி பென் இல்லைன்னா குண்டூசி, பேப்பர் கிளிப் இது எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். அப்போ தான் அவசரத்துக்கு நம்மளால் எடுக்க முடியும். இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது ஈரம் பட்டுச்சுன்னா அது துரு பிடிச்சிரும். ஈரமும் அந்த காற்றும் படும்போது துரு பிடிச்சிரும். அதுக்கு பதிலாக நம்ம இதில் கொஞ்சம் பவுடர் தூவி வச்சுக்கலாங்க. நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக போட்டு பவுடர் கலந்து வச்சிடலாம். அந்த ஈரத்தன்மையை பவுடர் எடுத்துக்கும், இழுத்துக்கும். இந்த மாதிரி வைக்கும் பொழுது அது துரு பிடிக்காது. இதே மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட்ஸ், ஆர்டினரி ரப்பர் பேண்ட்ஸ் நம்ம போட்டு வச்சா கூட அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதுக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் தூவி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கவும் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அவசரத்துக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்பொழுது நிறைய பேர் சொல்கிறது அது வழுவழுன்னு போயிடுது அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே இருக்குது, வழுவழுன்னே இல்லை. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை நல்லா கழுவி அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பேப்பர் டவலில் போட்டு
நல்லா இல்லைன்னா ஒரு துணி, காட்டன் துணியில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு அதை கட் பண்ணிக்கலாங்க. அதை கட் பண்ணி இந்த மாதிரி பொரியல் செய்யும் பொழுது தனித்தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து லேசாக ஒரு மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு. வெண்டைக்காய் பொரியலா அப்படிங்கிற மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சாஃப்டான இட்லி. குட்டி செஞ்சாலே சொல்லுவாங்க, இட்லி சாஃப்டாக இல்லை, கல் மாதிரி இருக்குது, அணுகுண்டு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. சாஃப்டான இட்லி பண்ண ஒரு டிப் சொல்கிறேங்க. நம்ம இட்லி தோசைக்கு ஊற வைக்கிறோம். ஊற வச்ச பிறகு என்ன பண்ணலான்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம இட்லிக்கு உளுந்து அரைக்கும் பொழுது இந்த சில்லான தண்ணி, ஐஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த கல் சூடாகும் பொழுது தான் அந்த மாவு வந்து ஒரு மாதிரி ஆகுது, அதனால தான் அது பொங்கி வர மாட்டேங்குது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாங்க அரைக்கும் பொழுது. இல்லைன்னா ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டு அதோட தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சில்லுன்னு தண்ணி யூஸ் பண்ணணும். அதே டைமில் நீங்கள் வந்து உளுந்து அரைச்சி நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட அரைக்கலாம். அப்போது இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும். நான் வந்து உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைக்கிறேன். அரிசி அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, கொஞ்சம் லேசாக ஒரு இதோடு தான் இருக்கணும். அப்போ தான் இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அரைச்சி எடுத்த பிறகு ஒரு கரண்டி வச்செல்லாம் ரொம்ப கலக்காமல் லேசாக கையால் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அரிசி உளுந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம கையாலேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு மூடி வச்சோன்னா நல்லா பொங்கிடும். இல்லை நீங்கள் உப்பு போடாமல் பொங்க வச்சுட்டு உள்ளே எடுத்து வச்சு கூட வேண்டியப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கின மாவு எடுக்கும் பொழுது எப்படி பஞ்சு போல் வருது பாருங்கள். ரொம்பவும் இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இட்லி செய்யும்போது அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க. அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு செட்டு இட்லி ஊற்றியாச்சு. இட்லி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒன்றா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உளுந்தை வந்து ஊற வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அரைச்சி பாருங்கள். சூப்பரான சாஃப்டான இட்லி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.